ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வசந்தோடைய பூஸ்டர் சப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த போர்டு வந்து எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்கும், ஸோ இதில் என்னென்ன நம்ம ஆல்டர் ஒர்க் பண்ணலாம், ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், இது எந்தெந்த பவர் ஆம்புக்கெலாம் மேட்ச் ஆகும், ஸோ இதில் இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு, ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்தடையும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா ஒரு 24 வோல்ட்டில் டுவெல் சப்ளைல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன காம்பவுண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எஃப்ஆர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 வோல்டேஜ் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த இடத்துல இருக்க 2K2 எடுத்துகிட்டு நீங்கள் 3K9 போடலாம், 3K3 போடலாம். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வோல்டேஜ் நம்ம வந்து எவ்வளோ வேணால் நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வோல்டேஜ் குறிப்பிட்ட அளவு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் ரொம்ப ஒரு ஸ்மூத் பேஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஹார்ட் பஞ்ச் வந்து எதுவுமே உங்களுக்கு இதில் கிடைக்காது. ஏன்னா ஹார்ட் பஞ்ச் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கிராண்ட் சப் இருக்கு, டிஎஸ்பி சப் இருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் பஞ்ச் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா சப்வூஃபர் எந்த இடத்துல ஒர்க் ஆகணுமோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்படி சொல்றதுன்னா நம்ம சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது, ஸ்டூடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த இடத்துல தான் சப்வூஃபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி அதை டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த போர்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகுதுன்னா ஹெச்எஃப் லோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு பஃபர் ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. பஃபர் ஸ்டேஜ் முடிச்சுட்டு ஒரு கெயின் ஸ்டேஜ் கொண்டு போயிருப்பாங்க. கெயின் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸை வந்து ஹார்டாக வேணுமா, ஹார்ட்னா எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஹார்டாக வராது, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஹார்டாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி வேண்ட இடத்துல நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை ஆஸ் யூஷுவல் கெயின் உங்களுக்கு உங்கள் பவர் ஆம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கெயினை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் லெவல் நீங்கள் இங்கேயோ கூட வந்து பார்த்தோம்னா சப்வூஃபரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எவ்வளோ வந்து அவுட்புட் போகணும்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்தெந்த பவர் ஆம்புக்கெல்லாம் மேட்ச் ஆகுனா ஒரு எஸ்டிகேவா இருக்கட்டும், ஒரு எஸ்டிகே மாடியூலில் இருக்கிற மகாராஜா ஃபெக்டா இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டல் ஆகட்டும், இல்லை கேஎம்எஸ் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த போர்டு வந்து மேட்சாக இருக்கும். மோஸ்ட் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மாடியூலில் இருக்கிற எல்லா சர்க்கியூட்டுக்கும் இது வந்து பக்கா மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு JBL 1200 அப்புறம் சோனி எக்ஸ்ப்ளாய்டு, பைனியர், உங்களுக்கு அதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டைனிட்டியும் உங்களுக்கு இருக்கும், பட் டைனிட்டில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் பாக்ஸ் எப்படி டிசைட் பண்ணலான்னா 4th ஆர்டர் போடும்போது ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். இன்னொன்று கேலா டைப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். திருச்சி டைப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சிலதில் கிடைக்கக்கூடிய பாக்ஸு. ஸோ நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் பேஸ் தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்புட் செக்ஷனில் கெயின் கம்மியாக இருக்குன்னா இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல 2 போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன வேல்யூ போட்டிருக்காங்கன்னா 33K போட்டிருப்பாங்க. இந்த 33K கழிட்டு நீங்கள் 10K போடலாம், இல்லை 12K போடலாம். அதை விட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு 22K போடலாம். 10K போடும்போது உங்களுக்கு கெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு 33K போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெயினுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பவர் ஆம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் இந்த பிஎஃப் நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மாறுறதை நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ 105, 224, அப்புறம் வந்து 334, 474 ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. 484 நீங்கள் போடும்போது உங்களுக்கு பேஸோட டெப்த் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டில் ஆல்டர் ஒர்க்குன்றது நம்ம அவ்வளோவா எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நல்லா இருக்க போர்டை நம்ம எதுவும் ஆல்டர் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட் பேஸ் வேணால் நான் இந்த போர்டை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான்.
உங்களுக்கு வேறு ஏதாவது போர்டு ஏதாவது ஆல்ட்ரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.